நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்து இதோ நற்கருணை ஆசீர்வாதத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னுடைய அன்பு மகனே மகளே, இதோ என்னுடைய பாதத்திலே அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை மனதிலே வைத்து நீ வாழ பழகிக்கொள், நிறைவான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் இருகரம் விரைத்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் மீதுள்ள அளவு கடந்த பாசத்தோடு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 1 மணி நேர ஆராதனையிலே நம்மையே முழுவதுமாக அவருடைய கரத்திலே கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை அவருடைய கரத்திலே கொடுப்போம். நம்முடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்திலே கொடுப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சகல விதமான பிரச்சனைகளை, கஷ்டங்களை எல்லாம், கவலை, கண்ணீர் அனைத்தையுமாக அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் குடும்பங்களிலே முடங்கி போயிருக்கிறோம். நாம் பணிக்கு வெளியே போக முடியாமல், எங்கே அந்த கொரோனா நோய் நம்மை தொற்றிவிடுமோ என்ற பயத்திலே நாம் முடங்கி கிடக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கவலைக்குண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த மக்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தையும் பொருளையும் செலவிட்டு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நமக்காக வெளியிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மக்களையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்து சிறப்பாய் நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் நலமாய் வாழ வேண்டும், இறையாசிரோடு வாழ வேண்டும். சகோதர சகோதரிகளாக, ஒரு தாயின் அன்பு உறவுகளாக நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இதோ இந்த நல்ல கருத்தை மனதிலே சுமந்து அதற்காக இந்த ஆராதனையிலே சிறப்பாய் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். நம் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து காத்து வழிநடத்துகிற தெய்வம். நல்ல ஆயனாய் நமக்காய் நம் முன்னால் சென்று நல் வழி காட்டுகிற தெய்வம் நம் ஆண்டவரே. இதோ நற்கருணை வடிவிலே உயிராய் உடலாய் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நானும் அவற்றை பேணி பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முழு பக்தியோடு கவன சிதறலுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மையே முழுவதுமாக அவருடைய கரத்திலே கொடுப்போம். நல்ல ஆயனாகி இறைவன் இதோ நல்லதொரு பாதையில் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். இதோ பசும்புல் வெளியிலே நம்மை இளைப்பாற செய்ய வேண்டும். நமக்கு நல்லதொரு வசந்தமான காலத்தை இறைவன் தர வேண்டும் என்று முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ என் ஆடுகள் ஒன்றும் அழிந்து போகாமல், சிதறண்டு போகாமல், எதிரிகளிடத்திலே சிக்கி மாட்டிக்கொள்ளாமல்
நான் காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த நல்ல ஆயன் இதோ உடலாய் உயிராய் நற்கருணை வடிவிலே நம் முன்னால் பிரசன்னமாயிருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற மனிதர்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த கொடுமையான நாட்களிலே நமக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிற இதோ மருத்துவர்கள், செவிலியர்கள், இதோ நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்று அதற்காக எத்தனையோ பொருளுதவி செய்து கொடுக்கிற, உணவு வழங்குகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டுடைய பாதத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொள்ள வேண்டும் என்று உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். இதோ நம்முடைய விழிகளை ஒருமுகப்படுத்துவோம், நம்முடைய காதுகளை ஒருமுகப்படுத்துவோம், நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவர் முன்னால் மண்டிட்டு கிடக்கிற நாம் அவரையே முழுதுமாக மனதில் நினைத்து நம்மையே முழுதுமாய் அர்ப்பணிப்போம். நம்முடைய சிந்தனை, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவருடைய பார்த்து கொடுப்போம். நம்முடைய விழிகள் ஆண்டவரை உற்று நோக்கி இருக்கட்டும், நம்முடைய சிரசு ஆண்டவர் முன்னால் தலைவணங்கி இருக்கட்டும், நம்முடைய கரங்கள் இயேசுவின்பால் உயர்ந்திருக்கட்டும், நம்முடைய கால்கள் இயேசுவின் வழியிலே நடப்பதாயிருக்கட்டும். அப்படி முழுமையாய் ஆண்டவரையே கதியாக நினைத்து நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு கிடைக்கும். இதோ இந்த சிந்தனையோடு, இதோ இந்த பஜன் பாடலில் நம்மையே முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுவதுமாய் உணர்ந்து உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் சிரசே இயேசுவை நீ வணங்கு. என் சிரசே இயேசுவை நீ வணங்கு. என் நெஞ்சே இயேசுவிடம் உன்னை வழங்கு. இயேசுவிடம் உன்னை வழங்கு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் கரமே இயேசுவின் மொழி எழுது. என் கரமே
இயேசுவின் மொழி எழுது. என் காதே இயேசுவின் மொழி கேளு. இயேசுவின் மொழி கேளு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் காலே இயேசுவின் வழி செல்லு. என் காலே இயேசுவின் வழி செல்லு. என் உயிரே இயேசுவின் பதம் சேரு. இயேசுவின் பதம் சேரு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு. என் நாவே இயேசுவை நீ பாடு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நல்ல ஆயனாகிய ஆண்டவரோட பிரசன்னத்திலே இருக்கிறோம். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆயனாக இருக்கிறார். அதனால்தான் தாவீது கூட ஆண்டவரை நல்ல ஆயனாக, தன்னை வழிநடத்தக்கூடிய ஆயனாக, தான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் யாருக்கும் அஞ்சாத ஒரு ஆடாக நான் இருக்கிறேன் என்றல்ல, ஆண்டவருடைய கோலும் நெடுங்கழியும் என்னோடு இருக்கும் என்று சொல்லி அந்த திருப்பாடல்கள் 23 ஆண்டவரை போற்றினார், ஆண்டவரை பாடினார். ஏதோ நாமும் கூட இப்போது என் ஆயன் ஆண்டவர், எனக்கென்ன குறை என்ற அந்த சிந்தனையோடு தாவீதைப் போல நாமும் இந்த திருப்பாடலை நாம் வாசித்து ஜெபமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெள்ளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
இந்த சிந்தனையோடு தாவீது ஆண்டவருக்கு நல்ல ஊழியனாக இருந்தார். ஆண்டவரிடம் தன்னையே முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை முழுமையாக நம்பி இருந்தார். உலகமே அச்சத்தின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மை, நம் குடும்பத்தை, இதோ இந்த அகில உலகத்தை ஆண்டவர் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து, என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க, ஆண்டவருடைய மொழியை கேட்க, ஆண்டவருடைய அன்பை சுவைக்க, இதோ ஆண்டவருடைய அருள் பெற நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருவடி சரணம். உயிரே இறைவா உம் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம். உயிரே இறைவா உம் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் மொழி கேட்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். உன் பதம் அமர்ந்து உம் மொழி கேட்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். ஆண்டவரே, இதோ தாவீது உம்முடைய அன்பை சுவைத்தார். அதனால்தான் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய உம்மை பற்றி கொண்டார். இதோ நாமும் உடைய பதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உடைய அன்பை சுவைக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். சிந்தனையோ நாம் தொடர்ந்து பாடுவோமா? என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம். என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம். உன் பதம் அமர்ந்து உன் புகழ் பாட என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். உன் பதம் அமர்ந்து உன் புகழ் பாட என்ன தவம் செய்தேன் நான்,
என்ன தவம் செய்தே என் உயிரே இறைவா உம் திருவடி சரணம் என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம் உம் பதம் அமர்ந்து உம் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன் உம் பதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய அருள் வேண்டிதான் இன்றைக்கு அகில உலகமும் காத்து கொண்டிருக்கிறது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அடுத்த நொடி என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, உம் அருளை தாரும். இதோ உம்முடைய அருளை பெற எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆண்டவர்? இதோ நான் பாவி என்ற அந்த தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஆண்டவரே, இதோ உம் அருளை, உம் இரக்கத்தை எங்களுக்கு தாரும். கேட்போமா? என் உயிரே இறைவா உம் திருவடி சரணம் என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம் உன் பதம் அமர்ந்து உன்னுடன் பேச என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன் உன் பதம் அமர்ந்து உன்னுடன் பேச என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன். என் உயிரே இறைவா உம் திருவடி சரணம் என்னுயிரே இறைவா உம் திருவடி சரணம் உன் பதம் அமர்ந்து உன் அருள் பெறவே என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன் உன் பதம் அமர்ந்து உன் அருள் பெறவே என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன். உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன் உம் பதம் அமர்ந்து உம் முகம் காண என்ன தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக
நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார். நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, ஆயன் நல்ல ஆயனாக இருக்கிறார். நான் நல்ல ஆடாய் இருக்கிறேனா? பல நேரத்திலே கடவுள் ஆயன் என்னும் பொறுப்பை எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு தந்தையாக, தாயாக, அல்லது சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில், அல்லது ஒரு பணித்தளத்திலே ஒரு தலைமைத்துவத்திலே ஆண்டவர் என்னை ஒரு நல்ல ஆயனாக இந்த உலகிற்கு தந்திருக்கிறார். நான் நல்ல ஆயனாக நடந்திருக்கிறேனா? ஒருவேளை ஆண்டவரை விட்டு நாம் விலகி இருந்தால், நல்ல ஆடுகளாய் வாழ மறந்திருந்தால், நல்ல ஆயனை விட்டு விலகி ஓடியிருந்தால், அல்லது நாமே நல்ல ஆயர்களாக இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இதோ நீர் எனக்காக கல்வாரியிலே உம் உயிரை தந்தீர், இரத்தம் சிந்தி என்னை மீட்டினீர். ஆனால் நானோ அதை உணராமல் இருந்தேன். என்னை மன்னியும் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரிடத்திலே
நம் பாவங்களை பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம், நம் இயலாமையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நல்ல ஆடுகளாய் உமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல ஆயனாக நீ என்னை ஏற்படுத்தி இருந்தால் நான் நல்ல ஆயனாக நானும் உம்மை போல வாழ, இதோ என்னுடைய பாவங்களை எல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், முன் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த சிந்தனையோடு இந்த பாடலை ஜெபமாக நாம் பாடி ஒப்பு கொடுப்போம். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். பாடுவோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். ஆண்டவரை உற்று நோக்கி என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். புண்பட கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். புண்பட கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். புண்பட கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இதோ இந்த சூழ்நிலையில என்னால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க முடியவில்லை, ஆலயத்துக்கு சென்று ஒப்புரு அருட்சாதனம் செய்ய முடியவில்லை. பலர் இதோ நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம். ஐயோ, என்னால் பாவ சங்கீர்த்தனை செய்ய முடியலையே, ஒரு நல்ல நற்கரனை வாங்க முடியலையே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இரக்கமிக்கவர், ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறவர். அந்த ஆடுகள் அழிய அல்ல, மாறாக வாழ்வை கொடுக்கும் பொருட்டு இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த நற்கரனை ஆண்டவரிடம், ஆண்டவரே, ஒருவேளை என்ன எங்க ஃபாதர்கிட்ட போயிட்டு நான் ஒப்புரு அருட்சாதனம் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஆண்டவர், இப்ப என்ன மன்னியுங்க. இதோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிற்பாடு நான் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்ற அந்த பிரதிக்கணையோடு நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுமோ. துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தவரே, என் பிழையெல்லாம்
எல்லாம் பொறுத்தருள்வார். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். நற்கருணை வாழ் நல்லவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். நற்கருணை வாழ் நல்லவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். நற்கருணை வாழ் நல்லவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். பிழையெல்லாம் பொறுத்தருள். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமது ஆண்டவர் இதோ நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க, நமது பாவக்கரைகளை எல்லாம் அகற்றி வெண்பனி போல் வெண்மையாய் நம்மை மாற்றிட, நம்மை அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரித்துக் கொள்ள தன்னையே முழுமையாய் சிலுவையில் கையளித்தார். இந்த எளிய அப்ப வடிவத்திலே தன்னையே அவர் முழுமையாய் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் உன்னதமான உயிருள்ள பிரசன்னத்தின் வழியாக இதோ நம் மத்தியில் அவர் முழுமையாய் பிரசன்னமாய் இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, நீ என்னிடத்தில் வந்தால் போதும், இதோ உன்னை நான் முழுமையாய் அன்பு செய்கிறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை விரித்தவராய் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இதோ நம் ஆண்டவர் நமக்கு இந்த பாவத்தை எவ்வாறு தந்தை மன்னிக்கிறார், எவ்வாறு உங்களை முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் முழுமையாய் அவர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் எப்போது அந்த இளைய மகன் தன் தவற்றையெல்லாம் உணர்ந்து அவன் அப்பாவுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களை எல்லாம் முழுமையாக உணர்ந்தவனாக உடனடியாக அவன் எண்ணி பார்க்கிறான், என் அப்பாவுக்கு விரோதமாக, என் அன்பு கடவுளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்துவிட்டேனே, எவ்வளவு அசிங்கமான கேவலமான துரோகங்களை நான் புரிந்து விட்டேனே என்று எண்ணினான். மனம் வருந்தினான், அழுதான், புலம்பினான். நாமும் பல நேரம் இப்படித்தான் புலம்புகிறோம், அழுகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு எதிராக நிறைய பாவம் செஞ்சிட்டேன், குற்றம் செஞ்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தில் என் பெற்றோர்களுக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, நாங்கள் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் என்று நாங்கள் உறுதி எடுக்கிறோம். அதோடு நின்று விடுகிறோம். இது வந்து இளைய மகன், அவன் உணர்ந்தான், அழுதான், புலம்பினான். ஆனால் அவன் அதோடு நின்று விடவில்லை. எழுந்தான், தந்தையை நோக்கி ஓடினான். என் அப்பாவுக்கிட்ட நான் சொல்லுவேன், அப்பா, நான் உங்களுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், என்னை தயவு செய்து மன்னியுங்க, நான் உங்கள் மகன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, உங்க அடிமைகளை ஒருத்தனா என்னை வச்சுக்கோங்க என்று சொல்லி அவன் ஓடினான், அப்பாவை தேடி போறான். நம்ம போறோமா? அப்பாவுக்கிட்ட போறோமா? நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான இந்த ஒப்புரவு சாதனத்திலே நாம் பங்கெடுக்க ஆவலா இருக்கிறோமா? அதை மதிக்கிறோமா? முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டால் ஒழிய, என் ஆண்டவரிடத்திலே நான் வெளிப்படையாக நேர்மையாக இவைகளை ஒத்துக்கொண்டால் ஒழிய, நான் அறிக்கை செய்தால் ஒழிய, அந்த இளைய மகன் அவன் அறிக்கை செய்தான். அதை குறித்து அவன் வெட்கப்படவில்லை.
என் கௌரவம் என்ன ஆவதென்று நினைக்கவில்லை. வெளிப்படையாக அவன் அறிக்கை செய்தான், காலில் விழுந்து புலம்பினான். ஆனால் அவன் அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே அவனை கண்ட அவனுடைய அப்பா அவனை அரவணைத்ததாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாம் பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை அரவணைக்கிறார், நம்மை கழுவுகிறார், நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். என் அன்பு மகனே, மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குரியவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் முழுமையாய் கையளிப்போம், ஒப்படைப்போம். நம்மை நாம் ஒப்படைத்தால் ஒழிய, முழுமையாய் கொடுத்தால் ஒழிய ஆண்டவரின் அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. முதலாவது நான் என்னை தர வேண்டும், என்னை கையளிக்க வேண்டும். எத்தனை முறை நான் என்னை கையளித்திருக்கிறேன். நமது அன்னை மரியாளை எத்தனையோ பெயர்களை சொல்லி அவர்களை போற்றுகிறோம், அவர்களை வணங்குகிறோம், அவரிடத்தில் ஓடிப்போய் ஜெபிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, ஆரோக்கிய மாதாவே, லூர்து மாதாவே, பூண்டி மாதாவே, அடைக்கல மாதாவே என்று சொல்லி அந்த தாயை நாம் வணங்குகிறோம், அவளுடைய அடைக்கலத்தை நாம் நாடி ஓடுகிறோம். என்ன காரணம்? இந்த தாய் தன்னை முழுமையாய் ஒப்படைத்தார்கள். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி கையளித்தார்கள். ஆண்டவர் இயேசு எவ்வாறு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார்? அந்த துன்ப நேரத்திலே, வேதனை நேரத்திலே, துன்பங்களின் வேதனையில் உச்சக்கட்டத்திலே, தந்தையே என் திருவுளப்படி மட்டுமல்ல, உங்களது திருவுளப்படி மட்டுமே நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் கையளித்தார். நமக்கு நன்றாகவே தெரியும், இது புரியும். இதோ இந்த நேரத்தில் நம்ம அப்பாவிடத்தில், நமது ஆண்டவர் இயேசுவிடத்தில், ஆவியானவரிடத்தில், இந்த மூவொரு கடவுளிடத்தில் நம்மை முழுமையாய் கையளிப்போமா? நம்மையே நாம் ஒப்படைப்போமா? இதோ இந்த உலகத்தை நாம் கையளிப்போமா? நம் குடும்பங்களை, வேதனையில் துவண்டு போய் கிடக்கின்ற ஒவ்வொரு சகோதரனை, சகோதரியை, இதோ இந்த தொற்று வியாதி எனக்கு வந்து விட்டதே, நான் எப்படி இருக்க போகிறேன்? நான் உயிர் பிழைப்பேனா இல்லையா? இந்த சமூகத்தில் மீண்டுமாய் நான் வந்து சேருவேனா? இந்த உலகம் மீண்டுமாய் சுமூகமாய் மாறுமா? நாங்கள் மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த முடியுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும், நமது தாய் திரு நாட்டையும் முழுமையாய் கையளிப்போம். பணி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவரிடத்திலே நாம் கையளிப்போம், முழுமையாய் ஒப்படைப்போம். இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நாம் முழங்கால் இருந்தவர்களாக, ஆண்டவரே நான் என்னையே நான் ஒப்படைக்கிறேன் ஐயா. இதோ இந்த நாட்டை, இந்த உலகத்தை, துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் சரணாகதியாக நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. எங்களுடைய குற்றங்களிலிருந்து எங்களை கழுவி மீட்டருளுங்க ஐயா. இயேசு இரட்சகரே, உமது இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கள் ஐயா என்று சொல்லி நம்மையே நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தவர்களார் பக்தியாய் இந்த பாடலை பாடுவோம். பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம்
குழந்தைகள் உறவினரை உம்மிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம் குழந்தைகள் உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் படிப்பு பட்டங்கள் பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் படிப்பு பட்டங்கள் பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் ஆண்டவரே, உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் பணியில் ஏற்படும் சோர்வுகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் பணியில் ஏற்படும் சோர்வுகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வறுமையை தனிமையை வேதனையை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வறுமை தனிமையை வேதனையை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அனைத்தையும் நான் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட குரல் எழுப்பி, ஆண்டவரே, இதோ நான் ஒப்பு கொடுத்த எல்லாரையும், என் துன்பம், என் துயரம், என் வேதனை, என் தனிமை, இதோ எனக்கு இருக்கக்கூடிய இயலாமை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். நீ எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. இந்த உலக சூழ்நிலையை மாற்றும். ஒருவரால் மட்டும்தான் ஆண்டவரே மாற்ற முடியும். நல்ல ஆயனாக இருக்கின்றவரே, இதோ எங்கள் இந்த நிலையை நீர் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ, உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் வாழ, உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆடுகளாய் வாழ, உம்மையே நல்ல ஆயனாக ஏற்றுக்கொள்ளும் ஆடுகளாய் நாங்கள் வாழ இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் நாட்டு தலைவர்களே, இதோ பணி செய்கின்ற மருத்துவர்களே, செவிலியர்களே, துப்புரவு பணியாளர்களே,
ஊழியர்களை, காவல்துறையினரை, தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். நீர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும், இவர்களுக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. பணி செய்யும் ஆற்றலை தாரும், நோயில்லாத வாழ்வை தாரும் ஆண்டவரே. எல்லோரும் உம் ஆடுகளாய் நாங்கள் என்றும் வாழ, உம்மையே ஆயனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆடுகளாய் வாழ, உம்மை பின்பற்றி செல்லக்கூடிய ஆடுகளாய் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, அனைத்தையும் நான் நன்றி அப்பா. உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நண்பர்களே, இதோ நம்மையே நாம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டோம். நமது தாய் அன்னை மரியாளை போல, நமது ஆண்டவர் இயேசுவை போல, இதோ சகல புனிதர்களைப் போல, இதோ நம்மை காவல் காத்து கொண்டிருக்கின்ற வான தூதர்களைப் போல, இதோ நமக்கு முன்னால் தந்தையை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நமது உறவுகளைப் போல நம்மை நாம் கையளித்து விட்டோம். இதோ அந்த நம்பிக்கைக்குரிய ஊழியன் ஆண்டவரிடத்திலே சொன்னானே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என்று சொன்னானே, அவனைப் போல நாமும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி, இதோ இந்த நேரத்திலே நமது நம்பிக்கையின் ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் முழுமையாய் கையளித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்கும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி அவரை நாம் ஆராதி. வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவரும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திருத்தின் தூய பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியார்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.